மகர ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறத விட சொந்த முயற்சியில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுதியோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இயற்கையிலே ஆர்வம் எல்லாத்துலேயுமே அதிகமாக தான் இருக்கும். வெற்றி பெறத்துக்கான வழியை மற்றவங்க சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியான வழியை வச்சுருப்பீங்க. அதுபடி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. அது புரிஞ்சிக்காமல் சிலர் உங்களை பற்றி விமர்சனம் செய்வாங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வழியிலே போய் ஒரு நாள் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் பெரிய சாதனை செய்வீங்க. நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு வர்றது நிச்சயந்தாங்க. நேர்மை, நியாயம் இதை மாத்திரம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த தடைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் உறுதியோடு நீங்கள் இது வரைக்கும் முன்னேறி வந்திருப்பீங்க. இந்த மாதத்தோட நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திடீர்னு வருங்க. அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையுங்க. உங்களை பற்றி குறை சொன்னவங்க எல்லாம் இப்போது உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட உதவியும் அவங்க கேட்பாங்க. உங்களுடைய உதவியால் முன்னேறிய ஒருவரோட தொடர்பு மூலமாக உங்களுக்கு நிதி கிடைக்குங்க. அதன் மூலிமா உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர உதவுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை தரக்கூடிய மாதமாக தான் இது இருக்கும். நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சி, நேர்மை, தைரியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் வியக்கும் அளவுக்கு தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறவும் அடைவீங்க. நன்றி, வணக்கம்.